கடந்த 2025ஆம் ஆண்டுக்காக முன்மொழியப்பட்ட பட்ஜெட்டில் ஏற்கனவே உயர்த்தப்பட்ட சம்பளங்கள் மற்றும் அரசு அதாவது தாதி உத்தியோகர்களுக்கான தரம் உயர்த்தல்களுக்கான காலங்கள் இவை வந்து இந்த முறை முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் குறைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த பிக்கெட்டிங்கை செய்ததின் காரணம் வந்து இந்த பட்ஜெட் வெளிவரப்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக நீண்ட காலங்களாக நாங்கள் பல போராட்டங்கள் பிக்கெட்டிங்கள் செய்து பெற்றுக்கொண்ட சம்பள அதிகரிப்புகள், மேலதிக நேர கொடுப்பனவு, ஓய்வு நாள் கொடுப்பனவு எல்லாம் வந்து இந்த இதில் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதை விட ஒரு பதவி உயர்வு இந்த போராட்டத்தை ஏற்படுத்தினதுக்கான காரணம் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சேலரி வந்து கூடுமென்று சொல்லி எதிர்பார்த்துருந்த நாங்கள் அது வந்து எங்களுக்கு அது கூட்டப்படவில்லை. அதை விட இருந்த ரேட்டுகளை விட வந்து இது குறைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்தருவன், தாதிய உத்தியோகத்தர், தலைவர் அரிச தாதிய உத்தியோகத்தர் சங்கம் கிளிநொச்சி. இந்தியாவின் இந்த கவனிப்பு போராட்டம் என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால், கடந்த காலங்களில் தாதிய சங்கங்களால் பல போராட்டங்களை மேற்கொண்டு சம்பள உயர்வு, அதே போல் பதவி உயர்வுகளுக்கான இடைவெளி காலங்கள் என்பன சர்வதேசத்துக்கு அமைவாக உள்வாங்கப்பட்டது. தற்போது கடந்த 2025ஆம் ஆண்டுக்காக முன்மொழியப்பட்ட பட்ஜெட்டில் ஏற்கனவே உயர்த்தப்பட்ட சம்பளங்கள் மற்றும் அரசு அதாவது தாதி உத்தியோகர்களுக்கான தரம் உயர்த்தல்களுக்கான காலங்கள் இவை வந்து இந்த முறை முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் குறைக்கப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே உயர்த்தப்பட்ட சம்பளங்கள் மற்றும் தாதி உத்தியோகர்களுக்கான தரமுயர்வுக்கான காலங்களுக்கான அந்த குறைக்கப்படுகின்ற நிலைமையை வந்து எதிர்காலமும் தாதிய உத்தியோக சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளாது. எனவே இதை அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்தும் மூலமாக எமது தாய்ச்சங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக நாங்கள் இன்றைக்கு இந்த அடையாள உண்ணாவிரதத்தை வந்து அடையாள கவனிப்பு போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த பிக்கெட்டிங்கை செய்ததின் காரணம் வந்து இந்த பட்ஜெட் வெளிவரப்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக நீண்ட காலங்களாக நாங்கள் பல போராட்டங்கள் பிக்கெட்டிங்கள் செய்து
பெற்றுக்கொண்ட சம்பள அதிகரிப்புகள், மேலதிக நேர கொடுப்பனவு, ஓய்வு நாள் கொடுப்பனவு எல்லாம் வந்து இந்த இதில் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதை விட ஒரு பதவி உயர்வு காலம் எல்லாம் நீடிக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களோட ரிக்வெஸ்ட் என்னென்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் பெற்றுக்கொண்ட விஷயங்களை குறைக்க தேவையில்லை. கடைசி அதை கூட்ட ஆட்டாலும் இல்லை, ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தாலும் பரவாயில்லை, குறைக்கக்கூடாது. ஏதாவது எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் அதிகரிக்கிறத பற்றி தான் இந்த அரசாங்கம் செய்திருக்கோம் தான் நாங்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. அது நடக்காது, எங்களுக்கு உண்மையான கவலையான விஷயம். ஆகவே நாங்கள் இந்த குறைப்பு எந்த சம்பளம் வந்தாலும் சரி, அல்லது மேலதிக கொடுப்பன வேண்டாலும் சரி, அல்லது ஓய்வு கால கொடுப்பன வேண்டாலும் சரி, குறைக்கிறத நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதுக்கு முக்கிய காரணம் இப்போ இருக்கிற பொருளாதார கிரைசிஸ், அதாவது எக்கனாமிக் கிரைசிஸ். ஈவன் சொல்லப்போனால் தேங்காய் கிலோ 400 ரூபா போகுது. சரிதானே? இந்த நிலைமையில் நாங்கள் இதை ஒருபோதும் அரசு ஆசிரியர் சங்கம் சமன் ரத்னபிரிய தலைமையில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளா என்பதை நான் இதில் கூறி வைக்க விரும்புகிறேன். நன்றி. நாங்கள் இந்த போராட்டத்தை ஏற்படுத்தினதுக்கான காரணம் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சேலரி வந்து கூடுமென்று சொல்லி எதிர்பார்த்துருந்த நாங்கள். அது வந்து எங்களுக்கு அது கூட்டப்படவில்லை. அதை விட இருந்த ரேட்டுகளை விட வந்து இது குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கான ஆரம்பகட்ட போராட்டமாக தான் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது எங்களுக்கு கூட்டி தராத பட்சத்தில் மேலதிக போராட்டங்களை நாங்கள் எடுப்பதற்கும் இருக்கிறோம். எங்களோட யூனியனால் இதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று சொல்லி இதற்கான உரிய முறையில் இது எங்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் வந்து பெரிய போராட்டங்களை ஏற்படுத்த வருவோம் என்று கூறிக்கொள்கிறோம். අපි මේ කිලිනොතියේ හෙද ස්ටාෆ් එක විදියට අද රැස් වෙලා ඉන්නේ 2025 අයවැයෙන් රජය කළා තියෙන අක්‍රමිකතාව පිළිබඳව දැනුවත් කරන්න. මෙහෙම ඔළුව අත ගාලා ටොක්ක්ක් අයිනවා වගේ වැඩක් තමයි කළා තියෙන්නේ. අපේ හිත සහෝදරවරු ස්ටාෆ් එකේ මුළු ගොඩාක් කලින් දිනාගතපු දේවල් මෙහෙම මූලික වැටුප වැඩි කර පළියට අපිට අනිත් දේවල් අමතක කරන්න බෑ. මූලික වැටුප වැඩි කරා කියලා OT රේට් එකයි අපිට PH නිවාඩු දින දීමනාවයි ඔක්කොම අඩු කරලා තියෙනවා. ඒ අඩු කිරීම එක්ක බලද්දී මූලික වැටුප වැඩි කරපු එක සාධාරණීකරණය කරන්න බෑ. මෙහෙම රටේ තියෙන තත්ත්වෙත් එක්ක අපි අනිත් අයට තියෙනවට වඩාවත් අනිත් අයට නැති දේවත් කවදාවත් ඉල්ලලා නැහැ. අපි ඉල්ලන්නේ නොකනොබී ගෙවල් යන්නේ නැතුව, නාන්න කියන්නේ හරියට වෙලාවට කන්න නැතුව වැඩ කරන සේවාවක් විදිහට තමයි මේ සේවාව අපි දැන් වර්තමානයේ අපිට හඳුන්වන්න වෙලා තියෙන්නේ. ජොබ් එකකට එහා ගිහපු සේවාවක් තමයි අපි කරන්නේ මේකේ. මෙහෙමයි 160න් එකක තිබුණ OT රේට් එක 200න් එකකට කරලා ඊට සොච්චම් මුදලකින් මූලික පඩිය වැඩි කරා කියන එක කිසිසේත්ම සාධාරණීකරණය කරන්න බෑ. නිවාඩු දින දීම නම තේමයි 20 එකත් තිබිච්ච එක 30 එක දක්වා අඩු කරලා තියෙනවා. රටේ තියෙන තත්ත්වෙත් එක්ක අපිට මේක දැන් අපි ඉල්ලන්නේ අපිට තිබිච්ච දේවල් අඩු කරන්න නැතුව ඒ විදිහටම තියන්න. හරි අපි දිනාගතපු දේවල් අපේ ඒවා කප්පාදු කරපු දේවල් අපිට ආයෙ නැවත ලබා ගන්න තමයි අපි මේව දැනුවත් කිරීම කරන්න අද දින මේ ස්ථානයට පැමිණි. මේ බජට් එකේ මේකේ සෞඛ්‍ය අධ්‍යාපන තමයි මේකේ වැඩිපුර මේකේ වියදම් කරලා තියෙන්නේ කියනවා. මේ සම්බන්ධයෙන් මේක ඔබතුමා මේක කරනවා. අධ්‍යාපනයට වැඩි කරපු එක මේ බජට් එකේ හැම තැනකම අපි වැරදි විදියට දකින්නේ නැහැ. බජට් එක හැමදේම වැරදි විදියට දකින්නේ නැහැ. එහෙම කුහක කට්ටියක් නෙමෙයි, කුහක දාතියක් නෙමෙයි. ඒ වුණාට අපේ දැන් අපි ශ්‍රමයක් සපයන්නේ අපි මාසය අවසානට ගාණක් ගන්නෙ. ඒ ශ්‍රමය පහතට දාපු එක පිළිබඳව අපි දැඩිම කනස්සල්ලෙන් ඉන්නේ අපි ඔක්කොම. පැයක දැන් වෙන වෘත්තීන් එක්ක බලද්දී වැඩ කරන විදියට ඒ කියන්නේ වැඩ කිරීමේ සමානුපාතිකව අපිට පැයකට ගෙවපු ගාණ ගොඩක්ම අඩුයි. වෙනවත් එක බලද්දී සංසන්දනය කරද්දී කවදාවත් සංසන්දනාත්මකව අපි වෙන වෘත්තීන් එක්ක සංසඳලා අපිට මෙයාලට වඩා මෙයා අපිට ඕන කියලා එම සංසන්දනාත්මක විල්ලීම් කරලා නැහැ. ඒ තියෙන ගාණත් අඩු කරනවා නම් අපේ වැඩ කරන ඒ ශ්‍රමය අඩු වෙන්නේ නැහනේ. පැයකට අපි දෙන ශ්‍රමය තව තවත් වැඩි වෙනවා මිසක් ඒ කියන්නේ ලංකාවේ මම හිතන්නේ පේෂන්ලා රෝගීන් 10 දෙනෙකුට 15 දෙනෙකුට එක හෙදියක් තමයි ඉන්නේ. එතකොට එන්න රෝගීන් වැඩි වෙනකොට එක්කෙනෙකුට තියෙන වර්ක් ලෝඩ් එක තව වැඩි වෙනවා මිසක් ලැබෙන ගාණ ඒ සමානුපාතිකව වැඩි වෙන්නේ නැහනේ. එතකොට මේ බජට් එකෙන් තව තියෙන ගාණ අඩු කරාට පස්සේ අපිට වැඩ නොකර ඉන්න බෑ. මානුෂීය සේවාවක් මේ. තරම් බැලුවොත් මේක හෙද සේවාවට විතරක් අදාළ දෙයක් නෙමෙයි. මේක මුළු සෞඛ්‍ය පද්ධතියටම අදාළ දෙයක්. අපි හිතුවේ නෑ මේ අලුත් රජය මේ වගේ තීරණ ගනී කියලා. හිතනවා සමහරට වැරදීමකින් ගත්ත තීරණයක් දන්නේ නැහැ. මේක ටක් ගාලා මේක රිවර්ස් කරයි, මේක වෙනස් කරයි කියලා ලොකු බලාපොරොත්තුවක් අපිට තියෙනවා. නැත්තම් මේක ලොකු සෞඛ්‍ය සේවාවටම ලොකු අසාධාරණයක් වෙලා තියෙන්නේ. හොඳයි, ස්තුතියි.